ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் செம்ம காண்டில் இருப்பீங்கன்னு தெரியும். என்னடா இவ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறேன்னு இன்னுமே போடலையேன்னு நான் டெய்லி வீடியோ ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். உண்மையாலே சதி பண்ணிடுறாங்க, அதனால் வீடியோ அப்லோட் ஆக மாட்டுது. நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணாமல் ஓப்பனிங் சீனுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்மளோட ஹீரோ வந்து அவர் வந்து சரி ஓகே அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுட்டு நம்ம போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா இவனுமே நல்லா பார்த்துப்பா அவளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில ஏம் பண்ணா நம்ம ஹீரோனுக்கு என்ன தோணுமான்னு தெரியல. ஒரு இலைலாம் பறந்து வரும் பாருங்க, அந்த இலையை பிடிக்க போயிடுவாங்க. அதனால நம்ம ஹீரோ அடிச்ச அந்த அம்பு ஹீரோயின் மேல படவே படாது, ஹீரோயினை கிராஸ் பண்ணி போயிடும். நம்ம ஹீரோக்கா ஷாக், என்னடா இது இந்த அம்புமே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு ஒரு சந்தோஷம், நான் அந்த இலையை பிடிச்சிட்டேன், ஸோ எனக்கானவன் என்கிட்ட வந்துருவான்னு. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது இவளை விட்டு விலகவும் முடியல, இவளை நம்ம இழுத்துக்கிட்டே இருக்காளேன்னு. இப்ப அப்படியே ஒரு நிழலை காட்டுறாங்க. அந்த நிழல் சின்ன பையன்ல இருந்து அப்படியே பெரிய மனுஷால் ஆகுது. என்னன்னு பார்த்தா நம்ம வெள்ளை முடிக்காரன் வரான். ஆனா இது நம்ம வெள்ளை முடிக்காரனே கிடையாது, வேற யாரோ. நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இங்க பாடுறா, நான் எல்லாத்தையுமே பார்த்தேன், என்ன கன்ஃபியூஷன்ல இருக்குன்னு கேட்கும் போது இப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, எனக்கு புரியலடா, அவளை விட்டு விலகலான்னு பார்த்தா என்னால் விலகவும் முடியல, அவளை விட்டு அவ வந்து ஒரு ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு, அந்த விதியின் கடவுள் என்ன சொன்னாரு, நீ எந்த பொண்ணோட வந்து லவ் பண்ணாலும் அந்த பொண்ணு வந்து இறந்துருவா, என்ன ஏதாச்சும் அந்த பொண்ணுக்கு ஆயிடும். ஆனா நீ இந்த பொண்ணை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, ஆனா இனிமே அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே ஆகலையே. அந்த பொண்ணுக்கு அந்த விதியின் கடவுள் படி சொன்னபடி பார்த்தா ஏதாச்சும் ஆயிருக்கணும்ல, ஆனா இனிமே எதுவுமே ஆகல, நீயே யோசி அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப நான் என்னதான் பண்றது, இப்ப என்னால அவளுக்கு ஆபத்து வருமான ஒரு சைட் பயம். ஆனா அதான் வரலையே அவளுக்கு தான், நீ அவளை கிஸ்ஸுமே பண்ணிட்ட, பட் இருந்தும் அவன் நல்லா தானே இருக்கான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவா யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்கல்ல, நான் ஒரு ஏஞ்சலா இருந்தேன் பாஸ்ட் லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரெண்டு பேருக்குமே டவுட், ஒருவேளை அவ வந்து உண்மையாலே நம்மள மாதிரி ஒரு ஏஞ்சலா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே ரெண்டு பேரும் யோசிச்சுட்டே இருக்காங்க, ஒருவேளை அது இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு. இப்போ நம்ம சரி ஓகே எதுவாக இருந்தாலும் என்னால் முடியலடா, அவளை விட்டு விலகி இருக்கவே என்னால் முடியல, பார்த்துல அவள் எவ்வளோ க்யூட்டாக அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நான் எப்படி அவளை விட்டு விலகி இருக்க முடியும், என்னால் விலகி இருக்கவும் முடியல, அவள் கூட ஒன்றாவும் இருக்க முடியல, இப்போ என்ன பண்ணுறது, நான் பைத்தியம் பிடிச்சி தான் திரிவோம் போல அப்படின்னு சொல்லி இவர் டென்ஷன் ஆகிற. சரி ஒன்றும் இல்லை, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஈரி அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை முடிக்கார நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவங்களுக்கு ஒருவேளை அவள் ஏஞ்சலாக தான் என்ன பண்ணுவா, ஏன்னா இன்னுமே அவளுக்கு ஒன்றுமே ஆகலை, நல்லா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், பேசாமல் நீ அவகிட்டே கேட்டுரு அப்படின்னு ஹீரோ கிட்ட வந்து வெள்ளை முடிக்கார சொல்கிறான். நம்ம ஹீரோமே யோசிக்கிறாரு. இங்கே அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம போலீஸ்கார வந்து நல்லா யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன இந்த பொண்ணு அவன்கிட்டயே இருக்கா, என்ன சொன்னாலுமே இது பண்ண மாட்டான், இவன் சொல்லியிருப்பான், அவன் மேலே நம்பிக்கையே இல்லை, அவன் கோஸ்ட் ஏலியனாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னு சொல்ல, அவன் கோஸ்ட் ஏலியன் எதுவாக இருந்தாலும் சரி அவன் தான் எனக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. என்னடா இந்த பொண்ணு இந்த அளவுக்கு லவ் பண்ணுறான் அந்த பையனன்னு. அந்த டைமுக்கு கரெக்டாக அசிஸ்டன்ட் வந்துட்டு, இவனை மாதிரியே ஒரு பிக்சரை நான் பார்த்தனே, அந்த லவ் ரூம் ரெஸ்டாரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெஸ்டாரண்ட்டில் எப்பயோ 90s எடுத்த பிக்கில் ஹீரோ மாதிரியே ஒரு ஆளை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கா டவுட்டு, என்னது எப்போ நீ பார்த்த, அந்த லவ் ரூமுக்கு நம்ம போகலாமா, இப்போ நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம போலீஸ்காரருக்கு தான் ஆல்ரெடி சரியான டவுட்டில் இருக்காரு ஹீரோ மேலே. இப்போ அப்படியே ஃப்ரெண்டுக்காரி வந்து வழக்கம் போல் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க, நம்ம குண்டு பையன் கண்ணு எல்லாமே ஹீரோயின் மேலே ஃப்ரெண்ட் மேலே தான் இருக்குது. இவளை எப்படியாச்சும் உஷார் பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஐ கான்டாக்ட் வச்சுக்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கா எப்படி டேட் பண்ணணும்னு. இப்போ அப்படியே நம்ம வெள்ளை முடிக்காரன்னு ஃப்ரெண்டுக்காரன்னு பேசிகிட்டு இருக்காங்க. டே எனக்கு எதுவும் சரியாக படலடா, இவன் ஏதோ லிமிட்டை க்ராஸ் பண்ணி போகிறோன்னு தோணுதுன்னு சொல்ல இப்போ வெள்ளை முடிக்கார சொல்கிறான். கரெக்டு தான், ஆனால் அந்த பொண்ணை அவன் கிஸ் பண்ணிட்டான், பட் இன்னுமே அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே ஆகலை. அப்போ என்ன நடக்கும் நீ யோசிச்சுப்பார். அந்த விதியின் கடவுள் சொன்ன மாதிரி எதுவுமே இன்னும் நடக்கலை, ஒருவேளை அந்த பொண்ணு ஒரு ஏஞ்சலாக இருக்குமோன்ற சந்தேகம் எனக்கும் அவனுக்கும் அப்படின்னு சொல்ல இப்போ இவனுமே சொல்கிறான், டே என்னடா ஆளுக்கு நினச்சதை பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு இவனுமே சொல்கிறான். இல்லை ஒருவேளை இருக்குமோ, நீயே நல்லா யோசிச்சு, அந்த பொண்ணுக்கு இன்னுமே ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன போய் பேசிகிட்டு இருக்க. நீங்கள் நெக்ஸ்ட் சீனே நம்ம குண்டு பையனா நம்ம ஃப்ரெண்டு கரையை வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி குழந்தை பெற்றுட்டு நல்லா வாழ்கிற மாதிரிலாம் வந்து ட்ரீம் வேர்ல்டில் இருக்காப்புல, எப்படியாச்சும் நம்ம இவளை கல்யாணம் பண்ணியே ஆகணும்டா, இந்த பொண்ணை தூக்கியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது, நம்ம இங்கே இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாளைக்குள்ளே எப்படி நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க முடியும், நான் அவள் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான். டப்புன்னு என்ன பண்ணுறானா, அந்த அம்பு இருக்கும் பார்த்தீங்களா, ஃபுல்லாக கோல்டாக மாறுமே, அந்த அம்பு கிட்ட போயிட்டு என்னடா இது இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்கு, ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் இருக்குன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இந்த ஊரில் இருப்பேனே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவன் தீவிரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். கடுப்பான குண்டு பையனோ ஓகே நம்ம ஒரு முடிவு எடுத்தே ஆகணும், இப்போ நம்ம முடிவு தான் நம்ம வாழ்க்கையே மாற்ற போகுது, ஒரு வாட்டியாச்சும் நம்ம வாழ்க்கையில் லவ்ன்றது வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு டப்புன்னு அந்த டெரஸுக்கு போயிட்டு தப்பான ஜோடிகளை சேர்த்து வச்சிடறான். அவங்க ரெட் த்ரெட்டோட கனெக்ட் ஆகாதவங்க அப்படி மாற்றி சேர்த்து வைக்க, அப்படி தப்பாக சேர்த்து வச்சுட்டா அந்த அம்பு வந்து மறுபடியும் பழைய மாதிரி ரிவர்ஸ் ஆகிட்டே போகும், சில்வர் கலரில் மாறிட்டே வரும்.
இங்க நம்மளோட ஃப்ரெண்டுக்காரனு வெள்ளமுடிக்காரனு பேசிட்டு இருக்காங்கல்ல, இவங்களுக்கு என்னோட பாடி கொஞ்சம் வெயிட் ஆன மாரி இருக்கே. ஆமாண்டா எனக்கும் ஒரு 1.5 கிலோ ஏறுன மாரி இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க விங்ஸ பார்த்தா, அந்த விங்ஸ் எல்லாமே அப்படியே சில்வர் கலர்ல மாறிட்டு வருது. டேய் அவன் தான்டா காரணம். தூக்குங்கடா அவன. இங்க நம்ம குண்டு பையனுக்கு ஒரே சந்தோஷம். அப்பாடா எப்படியோ கொஞ்சம் வேலைய பார்த்துட்டோம்டா அப்படின்னு. இப்ப அப்படியே அந்த சீரியல் கில்லர காட்டுனாங்க. அந்த சைக்கோ வந்து அந்த இறந்து போன பொண்ணுகிட்ட வந்து நம்ம ஹீரோயின் நம்பர் குடுத்துருப்பாங்கல்ல, அந்த நம்பர் வச்சு நம்ம ஹீரோயின கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு நம்ம எப்படியாச்சும் அவன கரெக்ட் பண்ணியே ஆகணுமேன்னு அவங்களுமே தூங்கிடுறாங்க. ஹீரோக்கா எப்படி நான் அவட்ட போய் நீ ஏஞ்சலான்னு கேட்கறது? ஆனா, அவ நார்மல் ஹியூமன் மாரி இல்லையே! அவ ஒரு ஏஞ்சல் மாரி செம்ம அழகா இருக்கா. எல்லா பசங்களும் அவ பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. ஒரு வேள அவ ஏஞ்சலா இருப்பாளோ! அப்டின்னு சொல்லிட்டு இவருக்கு டவுட்டு. சரி எதுவா இருந்தாலும் எப்படி நான் அவட்ட கேட்கறது? அப்டின்னு யோசிச்சிட்டே இருக்காரு. அந்த டைம்க்கு திருட்டுத்தனமா குண்டு பையன் மேல போறான். இத நம்ம ஹீரோவுமே பார்க்குறாரு. இந்த நாய் எதுக்கு திருட்டுத்தனமா போறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே மேல ரூம்ல சத்தம். என்னன்னு பார்த்தா நம்ம வெள்ள முடிக்காரனும், ஃப்ரெண்டுக்காரனும் குண்டு பையன புடிச்சுட்டாங்க. டேய்! நீ தானே காரணம் அதுக்கு. இதுக்கப்புறம் இந்த ரூம் மட்டும் நீ வெளியவே போக்கூடாது. இதுக்கப்புறம் சாப்பாடா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இந்த ரூம்குள்ளயே தான் உனக்கு புரியுதா? நம்ம இந்த உலகத்த விட்டு போற வரைக்கும் உனக்கு இந்த ரூம் தான்டா செர அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் மிரட்டின்னு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வெளியில இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு. அட பாவிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோ பேரை சொல்லுவானா, டேய் ஆமா அவன் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெள்ள முடிக்காரன் கிட்ட கேட்க, நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் கலண்டுக்கிறாரு. தப்பிச்சா போதும்டா சாமி அப்படின்ட்டு. இப்ப அப்படியே ரூம்ல போய் பார்த்தா நம்ம ஹீரோவ காணோம். என்னன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே தேடிட்டு இருப்பாங்க. அப்ப கிச்சன்ல நின்னுட்டு இருப்பாரு ஹீரோ. என்ன ஒரு மாரி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு மோந்து பார்த்தா கேஸ் ஸ்மெல்லு. நம்ம ஹீரோ டப்புன்னு லைட்டர் எடுத்துட்டு வந்து, இங்க பாருங்கடா கிட்ட வந்தீங்க கொளுத்திடுவேன். இங்க பாருங்க இந்த வீடியோ வெடிக்க வச்சிருவேன். நீங்க அந்த உலகத்துக்கு கூட போக முடியாது. இங்கேயே சாம்பலா போயிடுவீங்க. ஒழுங்கா தூரம் போயிடுங்கடான்னு சொல்ல, இப்ப நம்ம ஃப்ரெண்டுக்காரன் இவன் பண்ணாலும் பண்ணுவான். அவனோட சொந்த விங்ஸையே அவன் எரிச்சுக்கிட்டவன். ஸோ இவன் வந்து பைத்தியக்கார பையன். இவனை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லிட்டு இவனுங்க அள்ளி விட்டுறது கொஞ்ச நேரத்துல எங்க வெடிக்க வச்சிருவானோ வீடுன்னு. இப்ப அப்படியே சரிடா போய் தொலைறோம்டா அமைதியா இருடான்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கா அப்பாடா இவனுங்க கூட போறதே நம்மளுக்கு பெரும் போராட்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு. இப்ப நெக்ஸ்ட் சீன்லயே போலீஸ்கார் அந்த லவ் ரூம் ரெஸ்டாரண்ட் போயிட்டு பார்த்தா அங்க அந்த போட்டோவே இருக்காது. அசிஸ்டன்ட் நான் இங்க தான் பார்த்தேன் ஆனா எங்க போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கான். டேய் ஒழுங்கா பாத்தியா இல்லையான்னு சொல்ல இப்ப அங்க இருக்க ஒரு லேடி கிட்ட விசாரிக்கிறாங்க. இங்க ஒரு போட்டோ இருந்துச்சு. அந்த போட்டோ எங்கன்னு. சரி ஓகே இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் எங்க இருக்காருன்னு கேட்கும்போது அந்த லேடி சொல்றாங்க அவர் வந்து இங்கேயே இல்ல வெக்கேஷன் போயிட்டாருன்னு சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கா எப்படி கேக்குதுன்னு தெரியல. அந்த டைம் கரெக்டா சேர்மன் கால் பண்ணி பேசுறாரு. உங்களுக்கு தெரியும் இந்த போலீஸ்கார் வந்தாரு. கரெக்டா அந்த போட்டோவை நான் அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டேன். ஆனா அந்த போட்டோவை தெரியுதா அந்த ஆள் வந்தான்னு சொல்ல சரி ஓகே நான் பாத்துக்கிறேன். நீங்க இதுக்கு மேல ஏதோ டீல் பண்ண வேணாம்னு சொல்லிடுறாரு ஹீரோ. அப்படியே ஹீரோயினை காட்டினா ஹீரோயின் வந்து வெறிக்க அவங்க ஃபோனே பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா அவங்க ஃபோனே பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அந்த தொலைஞ்சு போன பொண்ணு ஃபோன்ல இருந்து டெக்ஸ்ட் வந்திருக்கு. நான் இந்த இடத்துல உயிரோட தான் இருக்கேன். ஸோ நீ யார்கிட்டயுமே சொல்லாத. நீ வந்து என்னை காப்பாத்துன்னு சொல்லி டெக்ஸ்ட் போட்டிருப்பான். நம்ம எனக்கு டவுட்டு. ஸோ என்ன பண்றாங்களா டேரக்டா போலீஸ்காருக்கு கால் பண்ணி அந்த பொண்ணோட நம்பர் என்னன்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றீங்களா அப்படின்னு டேரக்டா விஷயத்த சொல்லல. ஜஸ்ட் அவங்க நம்பர் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. கன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த பொண்ணு தான் தெரிஞ்சிருது. ஸோ உடனே அவங்க என்ன பண்றாங்களா கிளம்பிடுறாங்க கார் எடுத்துட்டு. பட் நம்ம போலீஸ்காருக்கு டவுட்டு. இவன் எதுக்காக சடனா வந்து கால் பண்ணி அவன் நம்பரை கேட்கணும். டே நீ கொஞ்சம் போயிட்டு அந்த பொண்ணோட ஃபோன் வந்து ஆன் ஆயிருக்கான்னு செக் பண்ணிட்டு சொல்றியா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புறாரு போலீஸ்கார். இவனுமே என்ன ஆச்சுன்னு கேட்க இல்ல உடனே போய் நீ பார்த்துட்டு வான்னு சொல்லி அவன் பதறிட்டு வரான். அந்த பொண்ணோட ஃபோன் ஆன் ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் ஹீரோனுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான் அந்த ஃபோன்லேருந்து அந்த சைக்கோ கில்லர். அந்த உடனே நம்ம அவளை தேடி போகணும்னு சொல்லிட்டு இவங்க இந்த இடத்துல பதறிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்குமே போயிருப்பாங்க. இப்போ அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க ஒருவேளை அந்த சைக்கோவாக இருந்தால் என்ன பண்ணுறது அவங்களுக்கு டவுட்டு. அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. பட் கார்லேருந்து அவங்க வெளியில் வரல. யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே போலீஸ்கார ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த டைம் கரெக்டாக நம்ம ஹீரோயின் ஃபோனுமே எடுக்க மாட்டாங்க. அவங்க அப்பா அவங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து என் கூட தான் டிடெக்டிவுமே இருக்காரு. போலீஸ்காரும் என் கூட தான் இருக்காரு. ஸோ நீ என்கிட்ட வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின்கா ஒருவேளை உண்மையாக இருக்குமோன்னு கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம போலீஸ்கார் கால் பண்ணுவார். ஆனால் போலீஸ்கார் என்ன சொல்ல வராருன்னு கேட்கறதுக்குள்ளே ஹீரோயினோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த பொண்ணு டெக்ஸ்ட் பண்ணதுக்கும் இவர் கால் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கா. ஸோ உள்ளதான் இருக்காரு போல போலீஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே போயிடுறாங்க. ஆனால் நம்ம போலீஸ்கார் இங்கே இருக்காரு. இவர் பதறாரு. நீ உள்ளே போயிடாத எங்கேயும் இருக்க அங்கேயே இருன்னு சொல்லதுக்குள்ள கட்டாயிடுது. ஹீரோயின் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுது. நம்ம உள்ளே போயிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த சைக்கோ கில்லர் நிற்பானா. அவ்வளோதான் அள்ளு விட்டுறது நம்ம ஹீரோயினுக்கு. மாட்டிக்கின்றா சாமின்னு அவன் போட்டு பொலன்னு பொழக்கிறான் ஹீரோயினை. உன்னால் தானே எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுத்தமாக முடியல ஒரு அளவுக்கு மேலே அவங்க அன்கான்சியஸே ஆயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கதையை மொத்தமாக முடிச்சு விட்டுடலான்னு சொல்லிட்டு கொலை பண்ண போகிறான். அந்த டைம் கரெக்டாக வெளியில் போலீஸ் வண்டி வந்த சத்தம் கேட்க இவன் ஓடி போயிடுறான் அந்த இடத்த விட்டு.
ஸோ நம்ம ஹீரோயின் இதனால் தப்பிச்சுக்கிறாங்க. அங்கே வந்து போலீஸும் நம்ம ஹீரோயின் எப்படியோ காப்பாற்றிடுறாங்க. பட் நம்ம ஹீரோக்கு அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் எல்லாமே தெரிய வரும். இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அந்த இடத்துக்கு வரும்போது இடிஞ்சு போய் வராரு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பாடி இருக்குது, அவளை தான் ஹீரோயின் கொண்டுட்டான் போல அவன்னு சொல்லிட்டு அவர் இடிஞ்சு போய் அந்த முகத்தை பார்த்தா அந்த இடத்துல இருக்கிறது ஹீரோயினே கிடையாது. அந்த அந்த தொலைஞ்சு போன பொண்ணு. ஹீரோயின் எங்கன்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு வந்து தலையில் செம்மையாக காயமாயிருக்கும், ஃப்ராக்சர் ஆயிருக்கும். அதனால அவங்களுக்கு சர்ஜரி நடந்துட்டு இருக்குன்னு போலீஸ்கார சொல்ல இப்போ ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயினுக்காக. இப்போ நம்ம ஹீரோயினோட சர்ஜரியுமே முடிஞ்சிருது. ஆனால் ஹீரோயின் அன்கான்ஷியஸாக இருக்கும் போது அவங்களுக்கு அவங்க பாஸ்ட் மெமரிஸ் வருது. அவங்க அந்த பாஸ்ட்டில் ராஜாவுக்கு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பாஸ்ட் மெமரிஸ் ஞாபகம் வர. அவங்க வந்து பாஸ்ட்டில் இருக்கும்போது யாரோ இன்விசிபிளான ஒரு ஆளை அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு நினப்பு இருக்கும். ஏன்னா மழை பெய்யும் போது அவங்கள சுற்றி மட்டும் மழை பெய்யாது. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு இலையை பிடிச்சி நின்றுட்டு இருப்பாரு. இதெல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வர. இப்போ அப்படியே அவங்க நார்மல் வார்டுக்கு மாற்றிருப்பாங்க. ஹீரோயின் அந்த அந்த ட்ரீம்ல தான் இன்னுமே இருப்பாங்க. இப்போ டப்பு அந்த டைமுக்கு கரெக்டாக டாக்டர் நம்ம ஹீரோயின் பேரை சொல்லி எழுப்பிடுவாரா, அவ்வளோதான். நம்ம ஹீரோயினுக்கு கண்ணை முழிச்சு பார்த்த உடனே நான் வந்து ஒரு விண்மீனில் இருக்கேன், அவன் அந்த பையன் என்னோட கல்யாணத்தன்னைக்கு நான் அந்த பையன் கூட தான் இருந்தேன், என்னோட கணவர் கூட இல்லாமல் அந்த பையன் கூட இருந்தேன். ஆனால் அந்த பையன் முகத்தை நான் கிட்ட பார்க்கறதுக்குள்ளே யாரோ என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. யார் அதுன்னு கேட்க அவள் தான். டாக்டர் மூஞ்செல்லாமே அப்படியே வேர்த்து விட்டுடுது. என்னடியே வளர்ற அப்படின்னு ஃப்ரெண்டுக்கார கேட்க, இங்கே பாருங்க அந்த வாட்டர் மில், நான் அவன் முகத்தை பார்க்க போகிற டைமில் என்னை யாரோ என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க, அதனால் அவன் முகத்தை பார்க்க முடியாமல் போயிடுச்சு எனக்கு அப்படின்னு பக்கத்தில் இருக்க எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. நீ கூப்பிட்டியான்னு டாக்டரா சதறிறாரு. அதாவது நான் அப்புறமே செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட. இப்போ ஃப்ரெண்டுக்காரர்கிட்டையும் ஹீரோக்கிட்டையும் இங்கே பாருங்கள் அவங்க அன்கான்ஷியஸாக இருந்ததுனால மேபி இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து டில்யூஷன் வரலாம், ட்ரீம் வரலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப நார்மல் தான், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம ஹீரோக்கு தெரியும் அதெல்லாம் பாஸ்ட் மெமரிஸ்ன்னு. இப்போ ஏன் உங்களுக்கு பாஸ்ட் மெமரிஸ் வருதுன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அப்படியே அந்த கிம் இருக்கான்ல அவனை காட்டினா அவன் அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு ரொம்ப நோட்டை விட்டுட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் அவனோட கழுத்தில் தான் ஒரு காயம் இருக்குது. நம்ம ஹீரோயின் கூட சண்டை போடும்போது நம்ம ஹீரோயின் பொறாண்டி விட்டுருப்பாங்க. ஸோ இவன் தான் அந்த சைக்கோ கொலைகாரன். இப்போ நம்மளுக்கு கன்ஃபார்மே ஆயிடுது இவன் தானே. இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் போயிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோயினை பார்க்கறதுக்காக போலீஸ்கார் வந்திருப்பாரு. ஆனால் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் இவர் எழுப்பிடுவாரா. ஹீரோயினுக்கு வருமே காண்டுடே, என்னடா பிரச்சனை உங்களுக்கு, என்னதான்டா பிரச்சனை, என்னை தூங்க விட மாட்டீங்களா, என்னை தூங்க விட மாட்டீங்களாடா நீங்கள் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க அவங்க. சரி என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது உங்களுக்குலாம் ஒரு வேலை விட்டே கிடையாதாடா, என்னைய வந்து தூங்க விடாமல் ஒரு பேஷண்ட் தானே, என்னை தூங்கவே விட மாட்டீங்கன்னு டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோலாம் சொல்கிறாரு, நாங்களே அவளை விட்டு ஒரு 3 அடி தள்ளி தான் நிற்கிறோம், ஸோ நீங்களும் கொஞ்சம் நாளைக்கு அவகிட்ட போகாதீங்க, இப்படி தான் எல்லாரும் மேலேயும் அவள் பாஞ்சிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே சொல்கிறாங்க. பரிதாபமாக பார்க்குறாங்க நம்ம போலீஸ்காரை வாங்கி கட்டிக்கிட்டாருன்னு. இப்போ அப்படியே ஹீரோயின் மறுபடியும் அந்த ட்ரீமை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து அந்த ட்ரீம் பார்த்தா நான் அன்றைக்கி சண்டை நடந்தப்போ அந்த சைக்கோ கொலைகாரன் ஃபேஸை நான் பார்க்கல, அது ரொம்ப இருட்டாக இருந்துச்சுன்னு சொல்ல இவனுமே சொல்லிடுறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு. இப்போ அங்கே ஃபுட்டு வருமா, அந்த ஃபுட்டு ஹீரோயின் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி நான் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவரா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற எல்லா கைவனத்தையும் காட்டிகிட்டு இருக்காரு. நிறைய தடபுடலாம் சமைச்சு வச்சுருக்காரு. அங்கே வந்த ஃப்ரெண்ட்ஸும் டேய் ரொம்ப நாள் ஆச்சுடா நீ செஞ்சதை சாப்பிட்டு, சூப்பர்டா, சரி ஓகே நம்ம வந்து அந்த குண்டு பையன் நம்ம 4 பேர் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுல, நம்ம 4 பேர் ஒன்றா சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு குண்டு பையனை நான் போய் கூட்டிகிட்டு வரேன். இவன் மேலே போய் பார்த்தா குண்டு பையன் கட்டி போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அவன் அதுலேருந்து தப்பிச்சிட்டு இருப்பான். என்னோட காதலை தேடி நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெள்ளமொழிக்காரனை ஏமாற்றிட்டு அவன் அடித்து போட்டுட்டு அவன் ஓடிட்டு இருப்பான். மெயின் வாசல் வழியாக தான் ஓடுவான். நம்ம வெள்ளமொழிக்காரனை பேர் தொத்திட்டு போவான், டே அவனை புடிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரெண்டும் வெள்ளமொழிக்காரனும் தொத்திட்டே போவாங்களா, அவனை ஓடிட்டேனே அப்படின்னு சொல்லி சர்ன்னு ஓடி போயிடுறான். தேவனை மிஸ் பண்ணுறடா, சரி ஓகேடா வீட்டுக்கு வாடா போய் நல்ல சுழற்சி சாப்பிட்லாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் இவங்களுக்கு சரியான ஷாக். என்னன்னு பார்த்தா எல்லா பிளேட்டுமே வலிச்சு வச்சிருக்காரு நம்ம ஹீரோ. நம்மளோட குண்டு பையனோட டேரக்டாக அந்த கிளாஸுக்கு தான் போயிருப்பான். கிளாஸுக்கு போனோடனே அவனுக்கு சந்தோஷம் ஃப்ரெண்டுக்காரையை பார்த்து. இங்கே வந்தால் இவனுங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டு, என்னடா சோறாச்சு சாப்பிட்லான்னு பார்த்தா அதுவுமே இல்லைன்னு இப்போ நம்ம ஹீரோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுத்துருப்பாரு. நம்ம ஹீரோயின் அப்பயுமே அந்த ட்ரீமில் தான் இருப்பாங்க, நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அவனோட ஃபேஸை பார்க்கலான்ற டைமில் நம்ம ஹீரோ சாப்பாடு அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோதான் தூக்கில் எஞ்சிடுறாங்க. நான் இப்போ சோறு கேட்டேன் அவங்ககிட்ட, நான் கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டமேனிக்கு கத்திட்டு இருக்காங்க. அவருக்கு மூஞ்சே மாறிடுது. உனக்கு போய் நான் சமைச்சு திருந்த பற்றி என் முதிய செருப்பாலே நான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டென்ஷனாக கம்மு நின்றுட்டு இருக்காரு. எனக்கு சோறம் வேணாம் ஒன்றும் வேணாம், ஏன் நீ படுத்துறீங்க போட்டு ஒருத்த மூஞ்சை பார்க்கறதுக்காக நான் எவ்வளோ பாடுபடுறேன்னு தெரியுமா உங்களுக்கு, அது புரியவே புரியாது போங்க இங்கேருந்து கத்திடுறாங்க. மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பிளேட் எல்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்காரு. இங்கே பாரு நீ ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சோறு வேணாண்டா, என்னை பேச வைக்காத, என்னை தூங்க விட்டால் போதும் நீங்கள் அப்படின்னு அவங்க படுத்துடுறாங்க மறுபடியும். பட் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நல்லா இருக்குது சாப்பாடுன்னு. இப்போ ஹீரோ டென்ஷன் ஆகிறாரு. நான் உனக்காக இவ்வளோ பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஆனால் நீ வந்து
பாஸ்ட்ல முடிஞ்சு போன கதையில இந்த ஆளை வந்து நினச்சி பார்க்கணும், அவன் மூஞ்ச பார்க்கணும்னு ரொம்ப நீ இது பண்ணிட்டு இருக்க. இல்லை எனக்கு புரியல, அப்புறம் என்னை பார்த்தா லூஸ் மெத்தட் தான் உனக்கு. நான் உனக்காக எவ்வளோ மெனக்கிட்டு சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு இவர் டென்ஷன் ஆகுறாரு. அந்த டைமுக்கு போலீஸ்காரமே வந்திருப்பாரு. அப்போ ஹீரோயின் கேட்பாங்க நர்ஸ் கிட்ட, நான் வந்து தலையை வாஷ் பண்ணணும், வாஷ் பண்ணலாமான்னு கேட்க, ஓகே நீங்கள் வாஷ் பண்ணலாம், ஆனால் யாராச்சும் ஹெல்ப் பண்ணட்டும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவார். நம்ம ஹீரோ கையில் சமைக்கும் போது ஒரு வெட்டு காயம் பட்டிருக்கோம். அதை பார்த்து போலீஸ்காரன் உன் கையில் காயம் பட்டிருக்கு, ஸோ நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, நான் பண்ணுறேன் அப்படின்ற. ஆனால் நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியல. அதெல்லாம் ஒன்று நானே பார்த்துக்கிறேன். இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்போ நம்ம ஹீரோ ஜூஸ் குடிக்கலான்னு ஜூஸ் எடுப்பாரா? நம்ம போலீஸ்காருக்கு வந்து டவுட் ஹீரோ மேலே. இப்போ கன்ஃபார்மே பண்ணிடுவார். ஏன்னா அவர் கையில் பார்த்த அந்த காயம் இப்போ நம்ம ஹீரோ கையில் கிடையவே கிடையாது. அதை பார்த்து நம்ம போலீஸ்கார ஷாக் ஆகிட்டு, அந்த கையில் தானே உனக்கு காயம் இருந்துச்சு, இப்போ தானே நான் பார்த்தேன், அதுக்குள்ளே எங்கே போச்சுன்னு கேட்க நம்ம ஹீரோ அது இந்த விரல் இல்லை, வேற விரல் அப்படின்றாரு. இல்லை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அது அந்த விரல் தான். என்ன நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ மாட்டிக்கிட்டோமேனு. இங்கே பாரு அந்த விரல் தானே காயம் இருந்துச்சு, காட்டுன்னு கையை கேட்கும் போது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். இப்போ போலீஸ்காரக்கா டவுட் இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே என்ன பண்ணுவான், அந்த சந்தேகத்திலே நம்ம ஹீரோட வீட்டுக்கே போயிடுவான். வீட்டுக்கு வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்து வீட்டு லேடி, இவங்க 3 பேர் தான் இங்கே இருந்தாங்கன்னு அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கான். பேசாமல் இவன் வீட்டுக்கே போயிடலான்னு நம்ம ஹீரோ இங்கே ஹீரோயினை பார்க்க வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவங்க பாஸ்ட் மெமரிஸ் அகெயின் வருது. அந்த பாஸ்ட் மெமரிஸில் அவங்கக்கிட்ட ஒரு குட்டி பையன் வந்து பேசுகிறான், இங்கே பார் உனக்கானவன் எப்போ கிடைப்பானா, நீ வந்து 100 நாள் இந்த மரத்துக்கிட்ட விஷ் பண்ணு, 100வது நாள் ஒரு இலை வந்து உன் கையில் விழும் போது அதை நீ உன் கையில் பிடிக்கணும், அப்போ உன் கண்ணு முன்னாடி யார் இருக்கானோ அவன் தான் உன்னோட காதலன்னு சொல்ல. ஸோ இந்த குட்டி பையன் ஒரு நார்மல் ஹியூமனே கிடையாது, அவனுமே ஒரு கடவுள் தான். இப்போ நம்மளோட போலீஸ்கார வீட்டு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காருல்ல, அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வெளியில் வர அவனுங்களுமே வயசாயிருக்காதுல்ல, அப்படியே இருப்பானுங்க. இவனுக்கு சரியான ஷாக்கு, என்னடா இது ஃபோட்டோவில் இருந்தவனுங்க அப்படியே இங்கே இருக்கானுங்கன்னு. அதுவும் இல்லாமல் வெள்ளை முடிக்காரன் வந்து அந்த நாய் பேரை விட்டு கூட்டிட்டு இருப்பானுங்களா, அவனுங்க அந்த நாய்க்கு தானே அந்த பேர் இருக்குது, இவனே அந்த பேரை சொல்லி கூப்பிடுறாங்கன்னு அதுவுமே ஷாக்கு. அப்படியே ஹாஸ்பிட்டலில் காட்டினா நம்ம ஹீரோ அகெயின் மறைய ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக. அதை அவர் பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க பாஸ்ட் லைஃப்பில். ஆக்சுவலாக அவங்க அந்த இலையை பிடிக்கும் போது பாஸ்ட் லைஃப்பில் அந்த கிங்கை பார்த்துருக்க மாட்டாங்க, உண்மையாலே நம்மளுடைய ஹீரோவை தான் பார்த்துருப்பாங்க, விங்ஸ் வச்ச மாதிரி பார்த்துருப்பாங்க. அந்த குட்டி பையன் சொல்லியிருப்பான்ல, இந்த மாதிரி நீ வந்து அந்த இலையை பிடிக்கும் போது உனக்கான உன் கண்ணு மாடி நிற்பான்னு. அதனால தான் நம்ம ஹீரோயின் வந்து பாஸ்ட்டில் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த இலைகள் வரும்போதுமே அந்த இலைகளை பிடிச்சிருப்பாங்க. அந்த குட்டி பையனுமே ஒரு நார்மல் ஹியூமன் இல்லைன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த குட்டி பையன் சொன்ன மாதிரி இவங்களுமே நல்லா ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க அந்த இலையை பிடிக்கும் போது ஆக்சுவலாக அவங்க யாரையுமே பார்த்துருக்க மாட்டேதான் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அவங்க கண்ணுக்கு நான் உன்னை கண்டுபிடிச்சேன்னு சொல்லும் போது ஹீரோவை தான் பார்த்துருப்பாங்க, ரெக்கை வச்சு பார்த்துருப்பாங்க. அந்த டைமுக்கு தான் நம்ம ஹீரோ அம்பு வச்சு நின்றுட்டு இருப்பாரு, முன்னாடி இவங்களையும் அந்த ராஜாவையும் சேர்த்து வச்சிடலான்னு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் பார்த்தது, பாஸ் ஹீரோயின் பார்த்தது நம்ம ஹீரோவை தான். நம்ம ஹீரோ இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு கிளம்பும் போது ஹீரோயின் கண்ணை முழிச்சு, நீ தான் அது, நான் பார்த்துட்டேன், நீ தானே அது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்படியே நம்மளோட 10th எபிசோட் இங்கே முடியுது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு தேடி வரும். அண்ட் மறக்காமல் முன்னாடிக்கு வீடியோ சொல்லி பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கதையோட கண்டினியூஷன் புரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். அண்ட் நான் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன்.